ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வாலும் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். அவர் உன்னை, நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் உங்களை சொல்கிறேன். அவர் உன்னை வேளுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்கள். நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தார், அது உன்னை அணுகாது. சொல்லுங்கள். அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஆபத்திலே நான் அவரை நோக்கி கூப்பிட்டு, அவர் என் பட்சமாய் திரும்பி, ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி, சொல்லுங்க. ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். நீ தந்த சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த நல்ல செய்திகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மதுரமானதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சரீரத்தை பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். அவயவங்களை எல்லாம் பாதுகாத்தீங்களே ஸ்தோத்திரம். மூச்சு குழல்களை பாதுகாத்தீங்களே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை உண்டாக்கின தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று பாடலை நாம் பாடுவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாம், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இதயம் தன்னிலே, வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இதயம் தன்னிலே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கைகளை உயர்த்தி, எனக்கு விரோதமாய் அமலேக்கிறீர்கள், எனக்கு விரோதமாய் மனுஷர்கள் என் தலைமையில் ஏறி போகிறார்கள். யோசுபாத்துக்கு விரோதமாய் 4 ராஜாக்கள் எழுப்பினார். கோலியாத்து 40 நாள் நின்று அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கொண்டிருந்தான். வியாதி ஒரு பக்கம், வேதனை, வலி, மனக்கவலை,
இவற்றின் மத்தியிலே என் இயேசு உங்களுக்கு செய்து வருகிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் சொன்னீர்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். எல்லா பலவீனங்கள் நோய்கள் மறையட்டும். எல்லா நெஞ்சு வலிகள் மறையட்டும். எல்லா தலை வலிகள் மறையட்டும். பின் மண்டை வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலும். எல்லா ஜீரண உறுப்புகளிலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும். கட்டிகள் மறையட்டும். கேன்சர்கள் மறையட்டும். அல்ல ஆண்டவரை நோக்கி சோமானுங்க, சைலண்டா சோமானுங்க. பிள்ளை திருமணத்திற்காக, குழந்தைக்காக, குழந்தை பேருக்காக, வேலைக்காக, உயர்வுக்காக, மாறுதலுக்காக, நம்மை ஒடுக்கிறவர்களுக்காக, இயேசுவின் நாமத்தினால், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னது. கடன் இயேசுவின் நாமத்தினால் கடன் அடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த நாட்களாக நம்ம ஆண்டவரை ஒரு ஆசிரியராக, நல்ல ஆசிரியராக, குட் டீச்சராக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அந்த நல்ல ஆசிரியர் அவர் செய்கிற ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி அனைவருக்கு பகிர்ந்து கொடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அரை மணி நேரமாவது நம்ம இணைந்து நாம் ஜெபிக்கலாம். சரியா, இன்னும் 1/4 மணி நேரத்தில் நான் முடித்து விடுவேன். ஆனால் இந்த அரை மணி நேரம் கர்த்தருடைய பாதத்திலிருந்து நம்ம ஆண்டவரை தேடுவோம், இப்பொழுது கண்டடைவோம். என்றால் சத்துரு வெள்ளம் போல வந்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் கொடி எட்டுகிறவர் நம்ம ஆண்டவர். சத்துரு தலை கவிழ்ந்தோட என்ற ஒரு பாடல் உண்டு. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் விரும்பி வரமே. அப்படி ஆண்டவர் நம்ம சத்துருக்கு விரோதமாக நம்ம வியாதிகளுக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நம்மை ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அனைவருக்காகவும் ஜெபம். நான் அவங்களுக்காக பிரத்யேகமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும், திருமணம் நடக்கணும், வேலைக்கான வாசல்கள் திறக்கணும், வெளிநாடுக்கான பயணங்கள் மேற்கொள்ளப்பட வேணும், நீட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் டாக்டர் சீட் கிடைக்கணும், பிஜி சீட் கிடைக்கணும், வாழ்வாதாரம், நிரந்தர வேலை, இது எல்லாத்துக்காக நான் ஜெபித்து வருகிறேன். உங்களை நினைக்காத நேரம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, உண்மையை பேசுகிறேன். நான் எப்பொழுதெல்லாம் யூடியூப்பை திரும்ப திரும்ப பார்ப்பேன். அது எதுக்கு பார்ப்பேன்னா, எத்தனை பேர் பார்க்குறாங்க என்பதை பார்ப்பேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் அதை ஃபார்வர்ட் பண்ணியும் பார்ப்பேன். அப்போதெல்லாம் உங்களை நான் நினைத்து கொள்கிறேன். பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் சாட்சிகளாக நிற்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம். சமாரியன் நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடினாலே யாக்கோபு தன் சகோதரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார்கள். அங்கே யாக்கோபு கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சண்டை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்து இருக்குதுன்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம்ல அதிலிருந்து இருக்கு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். சமாரியர் வந்து இஸ்ரேல் மக்களை பிடித்து கொண்டு போனார்கள். பிடித்து கொண்டு போய் எல்லா யூதர்களை அழித்து போட்டார்கள். அதில் சில சமாரியர்கள் வந்து யூத தேசத்தில் செட்டில் ஆனாங்க. அவங்க யூதராகவே மாறிட்டாங்க. இதுதான் பேக்ரவுண்டு.
யூதரும் சமாரியர்களும் சேர்ந்து ஒரு செட்டில்மெண்ட்ல ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அது யூதருடைய இடம்தான். அதாவது இஸ்ரேல் உடைய வாழ்ந்த இடம்தான். அது நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் மாதிரி அந்த 12 கோத்திரங்களும் இருந்த இடங்களிலே சமாரியர்கள் வாழ்ந்தார்கள். இதுதான் வரலாறு. நான் சொல்றது ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த சமாரியர் வந்து யுத்தம் பண்ணுகிற நிகழ்ச்சி அவங்க கேப்சர் பண்ணி, இதை நீங்கள் இந்த பேசிக்ஸ் தெரியலன்னா நம்ம இந்த டீச்சிங்கை புரிந்து கொள்ள முடியாது. அப்போது யூதர்கள் சமாரியர்கள் பார்வையில் சரி இப்படியும் வச்சுக்கலாம். 2 பேர் பார்வையில் யூதர்கள் சமாரியாவில் வெறுத்தார்கள், சமாரியர்களை வெறுத்தார்கள். அவளை 2ஆம் பிரஜையாக பார்த்தாங்க, டவுன் காஸ்டாக பார்த்தாங்க. அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக பார்த்தாங்க. அவங்க வந்து நம்மளை பிடிச்சு கொண்டு போனவங்களாக பார்த்தாங்க, நம்மளை அழித்தவங்களாக பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு சண்டை, முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அந்த பகுதி வழியாக இவங்க இருந்த சமாரிய நாட்டின் வழியாக யூதர்கள் போகவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு தீட்டு மாதிரி. லேவியர் ஆகமத்தில் இந்த மாதிரி ஒரு கலப்பு மக்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்கிறபடினால அவங்க அப்படி நடந்தாங்க. இதுதான் பேக்ரவுண்டு. ஸோ இந்த சமயத்தில் கவனிங்க, ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லேயே பார்க்கலாம். யோவனை பார்க்கலும் இயேசு அநேக பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதால் அறிந்த பொழுது யூதா விட்டு மறுபடியும் கலிலியாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாய் இருந்தது. பை சான்ஸ் இல்லை. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு இதை நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு புதுசாக கூட நீங்கள் கேட்கலாம். யாரோ சென்ட் பண்ணி இதை ஷேர் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு இடத்துக்கு அவர் கடந்து போகிறார், அவருடைய வார்த்தை கடந்து போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாதிரி சமாரியர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அங்கே வந்தார் அவர். கொஞ்சம் நான் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு அதை அப்படியே கதையாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிரயாண களைப்பு, ரொம்ப டயர்டு. அப்படியே கனத்தடியில் கொஞ்ச நேரம் அமர்ந்து, அந்த டைம் வந்து ஏறக்குறைய 6ஆம் மணி வரையாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாக ஊருக்கு போயிருந்தார்கள். சாப்பிடுவாங்க, ஒருத்தர் 2 பேர் போனால் போதும். ஆனால் ஆண்டவர் இங்கே வேறொரு நிகழ்ச்சியில் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்வார், நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படி தான் அனுப்புவார். போயிருந்தால் யூதாஸ் போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா மத்தேயு போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பேதுரு பெரியவர் போயிருக்கலாம். ஆனால் 12 சீடர்களையும் அவர் அனுப்பிட்டார். ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாம், நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் ஏன் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவர் சமரிய நாட்டிலே ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அவளும் எப்போ வரான்னா, மத்தியான வேளையில அவள் வருகிறார். யாரும் வராத ஒரு நேரம். இதெல்லாம் நீங்க வேற காஸ்பிள்ல பார்க்கலாம். யூஸ்வலா பெண்கள் காலையில பொழுது தொடங்கின உடனே, ஏன்னா அந்த வெயிலுக்கு முன்னாடியே வந்துட்டு தண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆனா இந்த அம்மா மதியம் போல வராங்க. 6ஆம் மணி என்பது ஒரு 12 மணி வாக்குல இருக்கலாம். நல்ல வெயில்ல இந்த அம்மா வர்றாங்க. இந்த அம்மா பேரு சொல்லப்பட்டிருக்கல, ஒரு சமாரிய பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்தவொடனே இயேசு போய் அவங்க இடத்துல தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம சொல்கிறாங்க, யூதர்கள் சமாரியோட சம்பந்த கொள்ளாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்ரீ அவளை நோக்கி, நீ யூதராய் இருக்க சமாரிய ஸ்ரீயாகிய என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்
என்றாள். அப்போ அந்த சண்டை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்ல, கான்ஃப்ளிக்ட். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும், நல்ல கவனிங்க, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய ஈவையும், கர்த்தருடைய ஈவனா ஈவை, அவருடைய கிஃப்ட், அவருடைய மர்சி, நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையும் அவருடைய ஈவையும் அவருடைய கிரேஸை நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது சுத்த திட்டம். இது இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அவர் இந்த சமாரிய நாட்டை சுற்றி தான் போயிருக்க வேண்டும். ஆனா உங்களையும் என்னையும் பார்க்கும்படியாக அவர் அந்த நாட்டுக்குள்ளே வருகிறார். அது மாபெரும் குற்றம். அது பரிசேயரோ சதுசேயரோ அல்லது யூத ரபிமார்களோ பார்த்தாங்கன்னா அவரை நிச்சயம் தண்டனைக்கு உட்படுத்துவாங்க, தீட்டு என்று ஒதுக்கி விடுகிறாங்க. தேவனுடைய ஈவு, நல்ல கவனிங்க. இன்னைக்கு யார் மேலாம் அந்த ஈவு வரப்போகிறது எனக்கு தெரியாது. என் மேலதான் வேணும். அந்த ஈவை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும், அந்த கிஃப்டை கொடுக்கணும், அந்த இரக்கத்தை எனக்கு காண்பிக்கணும். எது வரைக்கும் ஆண்டவரே இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் ஆண்டவரே மௌனமாக இருப்பீர் என்ற கேள்விக்கு பதில் எது இன்னைக்கு வருது. தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயாகில் நீ அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு கொடுத்திருப்பார் நித்திய ஜீவனை. அப்போ தேவனுடைய ஈவையும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் நம்ம அருகில வைத்திருக்கிறோம். அவர் யார் என்று நாம புரிந்து வைத்திருக்கிறோமா தெரியல. இவள மாதிரி நம்ம அறியாமல் இருக்கிறோம். பல நேரங்களில் துன்பம் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, அடிகள் விழும் பொழுது நாம அவருடைய இருத்தலை கொஞ்சம் சந்தேகப்படுறோம். அவருடைய பவரை கொஞ்சம் மட்டுப்படுத்துற மாதிரி சில காரியங்களை பயந்து நடுங்குறோம். அவர் நம்மோடு தான் இருக்கிறாரு. ஆனாலும் நமக்கு ஒரு பயம், நம்ம தனிமையாக்கப்பட்டோமோ, நம்ம வியாதியில மறிச்சிருவோமோ, அல்லது நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, பிசாசு நம்ம ஏதோ பண்ணிடுவோமோ அப்படின்லாம். தேவனுடைய ஈவையும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் அவருடைய கிஃப்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் நம்ம புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நீர் என்னார் என்று எங்களுக்கு அறிகிற கண்களை எங்களுக்கு தாரும். அதே போல நீர் என்னார் என்பதை எங்களுக்கு விளங்கும்படி வெளியரங்கமான அற்புதங்களை எங்களுக்கு செய்யும். இல்ல முடியல. ஏதாவது பார்த்தா தானே முடியும், கேட்டா தானே முடியும், அவர் செய்தா தானே முடியும். ஆமா, என் மனசு சொல்லுது எஸ் அவர் பவர்ஃபுல்ன்ட்டு. ஆனாலும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிராக நடக்கும் பொழுது சீடர்கள் மாதிரி தான். அவர் பெட்ல இதுல தூங்கிட்டு இருக்கிறாரு, போட்ல. நம்ம கதறோம், அழிந்து போகிறோமே, சாக போகிறோமே, மடிந்து போகிறோமே, நமக்கு கவலை இல்லையா? உண்மைதான். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஆமா கஷ்டம்தான். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால நம்ம இன்னைக்கு ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே நீர் என்னார்? Who are you? தேவனுடைய கிருபை என்ன, ஈவு என்ன, அது என்னது? வாட் இஸ் தட்? இந்த பெண்ணிடத்துல ஏன் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அவர் டீச் பண்றாரு. தேவனுடைய கிருபைய ஈவைய டீச் பண்றாரு. அந்த ஈவை நான் பார்க்கலையே. ஒருவேளை நான் நிற்பதும் நிர்மூலமாக கர்த்தருடைய சுத்த கிருபை, எஸ். ஆனா இன்றைக்கு எனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற, என் சரீரத்துக்கு விரோதமாய், என் குடும்பத்துல பிள்ளைகளுக்கு விரோதமாய், என்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிற சத்துருக்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேர் இஸ் தி கிஃப்ட், the grace, the mercy of God? Where? ஆண்டவரே நீ யார்? Who are you? அவர் சொல்ற, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீ கேட்டிருக்க மாட்டேன். அப்படி நீங்க யார் தாங்க ஆண்டவரே? Who are you? இன்னைக்கு விளக்குங்க. இன்னைக்கு என்ன தேதின்னு தெரியாது, பட் இன்னைக்கு விளக்குங்க. ஏன்னா இதை ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட பார்ப்பாங்க சில பேர். யார் நீங்க? அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ ஆண்டவரே அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வந்துட்டாங்க. ஆண்டவரே, இது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. நீ யூதராய் இருந்தும் ஒரு ஸ்திரீ இனத்துல தாகத்துக்கு தாய் என்று கேட்பது எப்படி அப்படின்னு
யாருன்னு தெரில அப்படின்னா அந்த ஸ்திரீ ஆண்டவரே ஆண்டவர்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு சாரால் ஆபிரகாம் ஆண்டவர்னு சொன்னார், லார்டுன்னு சொன்னார், அப்படி சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. இதை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஸ்திரீ ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கிருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றில் எங்களுக்கு தந்த எங்கள் பிதாக்களாகிய யாக்கோபை பார்க்க பெரியவரா? கேட்கிற கேள்வி பாருங்க. யாக்கோபிலும் பெரியவரா? அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருகஜீவனும் இதை குடித்ததே. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிற மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகும். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறும் நீரூற்றாய் இருக்கும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கும் அந்த தாகம் உண்டாகாமல் நானும் இங்கே மொண்டு கொள்ளாமல் வராமல் இருக்க அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து வா என்றார். இது ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் உள்ள ஒரு இன்டர்பர்சனல் கான்வர்சேஷன். நீங்கள் அதான் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு சபையில் நின்று பேசுவார். 1000 பேருக்கு மத்தியில், 500 ஏன் 5 பேர் மத்தியில் கூட பேசுவார். அது பொதுவாக இருக்கும். ஆனாலும் பர்சனலாக சில பேரை போய் சில வசனங்கள் தாக்கும். இன்னைக்கு கூட இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க, நீங்கள் யாக்கோபிலும் பெரியவரா? நீங்கள் யார் ஆண்டவரே? ஓய்யோ ஆண்டவரே, எங்களுக்கு நேரிடுகிற இவையெல்லாம் நேரிடுவானே. கிதியோன், நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் நேரிடுவானே. அப்படி கேட்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி. இதெல்லாம் ஒரு ஆசிரியராக இருந்து அவளை குறைப்பட்டுக்காம அல்லது அவளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அவர் சொல்கிறார், உன் போய் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா அப்படின்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்றால், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னான் என்றார். இப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, வாட் இஸ் த ரீசன் ஆஃப் திஸ்? 5 புருஷங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்கிறார். பரலோகத்தில் பரிசேயர் அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. சதுசேயர் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, டெஸ்ட்டுன்னா அவங்க தான் அந்த பரலோகத்தை பற்றிலாம் பேசுகிறவங்க. பரலோகம் இல்லைன்னு பேசுகிறாங்களா தெரியல, நீங்கள் அதை பார்த்துருங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்ன ஊமையிலேருந்து உங்களுக்கு விளக்கத்தை காண்பிக்கிறேன். ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான், அவன் இறந்து போகிறான். லேவியராகமத்தின் ரூல் படி, அது சட்டத்தின்படியே எங்கள் பிரதர் அவளை மறுமணம் பண்ண வேணும். அந்த எங்கள் பிரதர் இறந்து போனாலும் அடுத்து அவள் இன்னொரு எங்கள் பிரதரை திருமணம் பண்ணணும். அந்த எங்கள் பிரதர் இறந்து போயிட்டா திரும்பவும் அடுத்து ஒரு எங்கள் பிரதரை அவள் திரும்ப பண்ணணும். ஒரு 5 பிள்ளைகள் இருப்பாங்கன்னா 5 பிள்ளைகளையும் 5 எங்கள் பிரதரையும் திருமணம் செய்யணும். இதுவே உங்களுக்கு தெரியும், ரூத் போவாஸ் கதையில் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நல்ல பேராச்சே, சுதந்திரவாளி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி யூதா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நியூ டெஸ்ட்மெண்ட்டில், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் யூதாவுடைய மருமகளில் யூதா ஏமாத்திட்டே இருந்தார். யூதாவுடைய மருமகள் அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிடுறா. செத்து போனோடனே யூதா என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க இளைய பையனை கொடுத்துருக்கணும். யூதாவுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, பையன்தான் அற்பாயுசில் போயிட்டான், இந்த சின்ன பையனும் செத்துடக்கூடாது அப்படின்னு ஏமாத்திட்டே இருந்தான். கொடுக்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு பையன் ஏமாத்திட்டான், அவங்கள ஏமாற்றி போட்டான். அதனால் இவன் என்ன பண்ணா, வேஷம் மாறி யூதாவிடத்தில் ஒரு விபச்சாரியாக பிரவேசிக்கிறான்.
அதில் பிறக்கிற குழந்தை தான் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வரலாறு இருக்கிறது. இப்போ ரூல் என்னன்னா, கணவன் இறந்தா அவன் சகோதரனை இவ கல்யாணம் பண்ண. நாம இதை இப்படி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒருவேளை ஒரு கணவன் ஏமாற்றி, அடுத்த கணவன் ஏமாற்றி, மூன்றாம் கணவன் ஏமாற்றி, நான்காம் கணவன் ஏமாற்றி, ஐந்தாம் கணவன் ஏமாற்றி, இப்பொழுதும் கூட ஏதோ ஒட்டி கொண்டு இருக்கிறான். அவனும் எப்போ ஏமாற்றுவான் தெரியாத ஒரு ஏமாளி. முதல் சொல்றேன், அவ ஒரு விதவை, கணவனை இழந்தவள், பறி கொடுத்தவள், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஏமாற்றப்பட்டவள், செகண்ட் பாயிண்ட். நான் இதை தான் இன்னைக்கு எம்பசைஸ் பண்ண போறேன். இந்த 2 வருஷத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம கூட இதே பெண், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு விடையோர் இருப்பாங்க. கணவனையோ மனைவியோ பறி கொடுத்தவங்க, அல்லது வாழ்க்கையை பறி கொடுத்தவங்க, அல்லது வேலையை இழந்தவங்க, வேலையை பறி கொடுத்தவங்கன்னு வச்சுக்கோங்களாம். வேலையை பறி கொடுத்தவங்க, ஆஸ்தியை பறி கொடுத்தவங்க, சொத்தை பறி கொடுத்தவங்க, இன்பத்தை பறி கொடுத்தவங்க, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பறி கொடுத்தவங்க. அதே மாதிரி அடி மேல அடி வாங்கினவங்க இருப்பீங்க. முடிச்சிடலாம். அடி மேல அடி. எத்தனை அடி? ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு, ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு, ஒண்ணுக்கு பின்னால 5 தடவை அடி வாங்கினா இயேசுவை யாருன்னு தான் கேட்பாங்க. அவரை தெரிஞ்சா கூட யாருன்னு தான் கேட்பாங்க. கர்த்தரே அவர் கிருபை எங்க, அவர் மர்சி எங்க, அவருடைய கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் எங்கன்னு கேட்பாங்க. நிச்சயம் கேட்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அடி, இழப்பு 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 இழப்பு, அதே சமயத்துல மரணம் மரணம் மரணம், சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை. நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண் தான் இந்த ஸ்டூடெண்ட். ரெண்டாவது, அப்படி பார்த்தா கைவிடப்பட்டவள் என்று சொல்லலாம். அநேக புருஷரால் கைவிடப்பட்டவள். இந்த 2 ரீசனை தவிர எனக்கு வேற ரீசன் எனக்கு சொல்லப்படவில்லை. இங்க சொல்லப்படவில்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவ மத்தியானத்துல வந்ததுனால அவ பாவியான பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு இல்லை, எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தயவு செய்து அந்த சின்ன கமெண்ட்ல போடுங்க. இந்த வசனம் அப்படி இருக்கு, அவ பாவிதான் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு இங்க போடுங்க. சரிங்களா? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஊருக்குள்ள போறா. போயிட்டு என்ன சொல்றா, நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் தீர்க்கதரிசி. அதை வாசித்துட்டோமா உங்களுக்கு? நான் செய்த எல்லாவற்றையும் இந்த மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் பாருங்கள் என்று சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். இதில் தான் எனக்கு அந்த முரண்பாடு இருக்கு. ஒருவேளை நீங்கள் அதை என்ன செய்தால் என்று நமக்கு தெரியாது, அது சுத்தமாக தெரியாது. எனவே நம்ம சில காரியங்களுக்கு வாதங்கள் வைக்கும் பொழுது தவறாக கூட முடியும். என்னுடைய பாயிண்ட் கூட தவறாக இருக்கலாம். ஆனால் ப்ராபபிலிட்டிஸை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். என்னை பற்றி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அதுனோ அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். அப்பொழுது அவர் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். இப்படி நடக்கையிலே சீஷரை நோக்கி, ரபி போஜனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அவெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, அறுப்புக்கு 4 மாதம் இருக்கிறதே. அந்த வசனத்தை இங்கே தான் முக்கியமான வசனம். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் என்று மெய்தான் இந்த வழக்க சொல். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறதையும் அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அந்த பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் இருந்த சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவனார்கள். சமாரியர் அவரிடத்தில் தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் அங்கே 2 நாட்கள் தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் பேர், அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, நீ சொன்னது நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகி கிறிஸ்து உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு பின்பு
அவர் விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், புரிந்தவர். மாத்திரமல்ல, பர்சனலாக டீல் பண்ணுவார். ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் சந்திப்பார். அவருக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் காலம் இல்லை. அவர் சாப்பிடாம தூங்காம 24 மணி நேரமும் ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக தான். ஒரே ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர் 25,000 பேர்லாம் இருந்தாங்க. எல்லா ஆண்டோடைய போதனை கேட்டு போனாங்க. இங்கு ஒரே ஒரு ஆணுக்காக 1 மணி நேரம் வாசல்ல அந்த 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 வாயில்ல உட்கார்ந்து, கிணற்று வாயில உட்கார்ந்து அவளை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் ப்ரீச்சர் அவள் தான். ஊருக்குள்ளே போய் தான் செய்தவற்றை எல்லாம் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி சாட்சி சொன்னார். என்ன செய்தால் என்று நமக்கு தெரியாது. 5 புருஷர்கள் இருந்தாங்க. அவ எப்படி மேரேஜ் பண்ண சம்மதிச்சாங்க, அந்த சமாரியர் முறைமை என்ன நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விமென்ஸ் ஆர் விக்டம். அதே போல் நாமும் விக்டம் தான், பாதிக்கப்பட்டவர்கள் தான். பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். அவர் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க கூடவே அவருக்கு கூட இருப்பார். தனியாக விடமாட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர் திறப்பிலே நிற்பார். அவர் பேசுவார். அவங்கள கூட சேர்த்துப்பார். அப்புறம் அந்த அம்மாவை அந்த கிராமத்தார் என்ன பண்ணாங்க பார்த்தாங்கன்னா நமக்கு தெரியாது. இருந்தாலும் என் ஆண்டவர் இன்னார் என்று அந்த மக்கள் அறிந்து கொண்டாங்க. கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஈவையும் தேவனுடைய ஈவையும் அறிந்து கொண்டார். இயேசு இன்னார் என்று அறிந்து கொள்கிற காலம் வந்து விட்டது. இன்னைக்கு வரும். ஜீசஸ் இயேசு இயேசு நாதர், இயேசு ரட்சகர், உலக ரட்சகர். இந்த இடத்துல அழகாக எதிர்க்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை நான் அறிந்து கொண்டேன். நம்புகிறோம்ல? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வருவார். தடைகளை தாண்டி வருவார். எத்தனை தடைகள் போட்டாலும், எத்தனை எரிவை போட்டாலும், எத்தனை வளையங்கள் போட்டாலும், எத்தனை சூழல் இருந்தாலும் அதை தாண்டி நமக்காக வந்து நிற்பார். நமக்காக பரிந்து பேசுவார். வாழ்க்கையே மாற்றுவார். தலைகீழாக மாற்றுவார். அவர் நம்ம கைவிட மாட்டார். அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஒருவரையும் விட்டு கொடுக்க மாட்டார். வெளியில போய் நாம நின்று வேதனையோடு கூட என் ஆண்டவர் கைவிட்டார் என்று சொல்ல ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அவரை நம்பின அவர் என்னை கைவிட்டார் என்று சொல்ல அனுமதிக்க மாட்டார். விட்டுவிட மாட்டார். ஊருக்குள்ள போய் சாட்சியை நிறுத்த வைப்பாரே தவிர நம்மை சாட்சி இல்லாத ஜீவித்தில் கொண்டு போய் சேர்க்க மாட்டார். ஜெபம் பண்ணும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை சாட்சியை நிறுத்தும். தேவனுடைய ஈவு எங்கள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் கரம் எங்கள் மீது இருக்கட்டும். எங்கள் விரோதிக்கிற மீது அவருடைய சினம் இருக்கட்டும். மாத்திரமல்ல, எங்களுக்கு நன்மையை செய்யும், அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். ஒரு சோலுக்காக நீர் தனிமையிலே நின்று சீஷரில் அனுப்பி இந்த சோலை ரட்சித்தீர். அந்த சோல் வழியாக அந்த கிராமத்தையே, அந்த நகரத்தையே மாற்றினீர். அப்படியே நாங்களும் ஆசிரியரின் வழித்தோன்றலாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மாணவர்களாக இந்த பெண்ணை போல நாங்கள் ஓடிப்போய் உலகமெங்கும் சாட்சியாக நிற்க என் பிரச்சனையை ஆண்டவர் சொன்னார். என் வியாதியை சொன்னார். என் கட்டியை சொன்னார். அதை குணமாக்கினார். என் வாழ்க்கையில காணப்படுகிற குழப்பங்களை சொன்னார். அதை குணமாக்கினார். என் கண்ணீரை சொன்னார். என் கடனை சொன்னார். நான் தற்கொலை பண்ணிக்க இருந்தேன். நீ தற்கொலை பண்ணிக்காதமா, நீ போ, நான் உனக்காக இருக்கிறேன்னு சொன்னார். அதெல்லாம் நடந்தது. இந்த இடத்துக்கு போ, உனக்கு நான் சகாயம் ஏற்படுத்துவேன்னு சொன்னார். நடந்தது. இன்னைக்கு வேலை கிடைக்குது. இன்னைக்கு திருமண வாழ்க்கைக்கான முடிவு நடக்குது. குழந்தை பேர் இன்றைக்கு உண்டாகுது. எல்லாம் அவர் சொன்னார். அப்படியே நடந்தது. அவர் என்னென்ன சொன்னார்? ஏன்னா என் கண்களில் அதை பார்க்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து நடத்தினார். இயேசுவே நீ பெரியவர்னு சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரே நீ நல்லவர்னு சொல்லுங்க. இயேசுவே நீ இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.